ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வீடியோ மிக்ஸி வச்சு நான் எப்படி சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப 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 ஈஸின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிக்ஸி வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் பிஸி ஷெடியூலில் டக்குன்னு சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும். அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும், டக்குன்னு ரெடி ஆகிடும். அண்ட் வீட்டில் வந்துட்டு எல்லா ஆயிலுமே தீர்ந்து போச்சு. இப்போ கீ அண்ட் கிரவுண்ட் ஆயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ லைட்டாக இந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு இந்த சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கான ஜாரு, ஒரு பெரிய ஜாரு, ஒரு சின்ன ஜாரு, அதை விட ஒரு சின்ன ஜாரு, அண்டு இந்த ஒரு ஜாரு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறமா இந்த ஜாரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மோட்ரு மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் மோட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஜாரை கனெக்ட் பண்ண முடியும். நார்மல் ஜார்ஸ் மாதிரி டைரெக்டாக வந்துட்டு மிக்சியில் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இது கூட வந்துட்டு இப்போ அட்டாச் பண்ணுற மாதிரி இது வாஷபிள் தான். ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு மெட்டீரியல் வந்துட்டு தனியாக கொடுப்பாங்க. நம்ம நல்லா டீப் வாஷும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று கொடுப்பாங்க. 250 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு மெஷர் பண்ண முடியும் இந்த கப்பில். ஸோ அதோடு நம்ம வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெஷர்மெண்ட்டும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டுட்டோம். கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கிட்டோம். 250 கிராம்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டு இருக்கும். லைக் 190 ml அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மோட்டரை வந்துட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியை வந்துட்டு எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சால்ட்டும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிக்ஸி போட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு தேவையான கொஞ்சம் இதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவை கிடையாது ன்றதுனால நான் ஆயில் ஆட் பண்ணல. ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப 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 சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்துட்டு நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிடைக்கும். பட் இது வந்துட்டு டக்குன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் சைடிஷ்ஷாக என்னென்னா பொட்டேட்டோ மசாலா அந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கடாயில் வந்துட்டு கிரவுண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக கீ ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கடுகு, இந்த தாளிக்கிற பருப்பு போட்டுட்டு நீட்டாக கட் பண்ண வெங்காயம், இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்துட்டு சில்லி தான் வந்துட்டு ஹைலைட்டு, க்ரீன் சில்லி தான். பட் நம்ம வந்துட்டு அதை போடுறது கிடையாது. லைக் ஆனியன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்படி பண்ணால் டோக்கி சாப்பிடுவா. பச்சை மிளகா போட்டேன்னா அவ்வளோதான் டுமியில். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இஞ்சி இல்லாமல் நான் மேக்ஸிமம் ஃபுட் பண்ண மாட்டேன். ஸோ இஞ்சியும் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி, இந்த வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. வெங்காய சைஸை விட பெரிய பெரிய சைஸை சும்மா ஒரு 4-5 சைஸாக கட் பண்ணிட்டு போட்டணும். ரொம்ப வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதனோட அந்த பூரி மசாலா இல்லை சப்பாத்தி மசாலா இந்த மாதிரி அதனோட ஃப்ளேவரே வந்துட்டு அது போயிடும். அதனால் சும்மா ஒரு இதுக்காக நம்ம டொமேட்டோ வந்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா டொமேட்டோவே போட வேண்டாம். டொமேட்டோ மிச்சம் இந்த டைமில் உங்களுக்கு, ஏன்னா விற்கிற டொமேட்டோ விலைக்கு ஓன்லி வந்துட்டு ஆனியன் அண்ட் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி நான் போட்டுக்கிட்டேன். இது ஒரு பக்கம் வந்துட்டு வதங்கின டைமில் கொஞ்சமாக மஞ்சள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கோம். மீன்வைல் நான் பொட்டேட்டோவோட தோல் எல்லாமே உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிற இந்த டைமில் சைட் பை சைட் நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நிக்கிக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் போன டயர்டாக அதனால காலைல எந்திரிக்கவே முடியல. மார்னிங் வந்துட்டு 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 5 மணிக்கு டோக்கிக்கு மெடிசன் கொடுத்துருவேன். பட் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். நிக்கி வந்துட்டு என்னை 8 மணிக்கு எழுப்புறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. எனக்கு டயர்டாக இருக்கும், எதுக்கு எழுப்பணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கா முழிப்பு வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு போனால் 8:15 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு சொல்லிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்குமே சேர்த்து சப்பாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட சேலரியிலேருந்து கொஞ்சம் இந்த வீடியமோ இல்லை ப்ரீத்தியோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி வந்துட்டு வாங்கிக்கோங்க. காய்கறி கட் பண்ணுறதுக்கோ இல்லை டக்குன்னு இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு, ஜூஸ் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கர பெனிஃபிட் இருக்கும் இந்த மிக்ஸி. அண்ட் டக்குன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நாளைக்கு வந்துட்டு டோக்கியோட பர்த்டே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கு. அண்ட் நாளைக்கு வீடியோ வந்துட்டு ஈவினிங்காக போடுறேன். டோக்கியோட பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் உருளைக்கிழங்க லைட்டாக கொஞ்சமாக நசுக்கி நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த பூரி மசாலா. இதில் பச்சை மிளகா மட்டும் போட்டிருந்தோன்னா ஹைலைட்டாக இருந்திருக்கும். டோக்கி சாப்பிட மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பச்சை மிளகா போடல. பட் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். டொமேட்டோவோட டேஸ்ட்டும் இஞ்சியோட டேஸ்ட்டும் ஓரளவுக்கு இதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துருச்சு. அதோட ஆயிலுக்கு பதிலாக கீ ஆட் பண்ணியிருக்கறனால டேஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சு. நிக்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் வந்துட்டு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவார். என்ன கொடுத்ததே ரிப்பீட்டடாக கொடுக்குற, இல்லைனா வந்துட்டு ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை, உப்பு இல்லை, காரம் ஏன் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் இப்போ எனக்காக இல்லை, அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார், அதெல்லாம் கேட்க மாட்டார். வீட்லேயுமே அப்படி தான். டேஸ்ட்டே இல்லைனா கூட பரவாயில்ல, சிரிச்சிட்டே சாப்பிட்டு போயிடுவார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் நல்லாவே. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் வந்து லேட்டாக எழுந்திரிச்சதுனால சரி, ரைஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கிறேன், சப்பாத்தியே எடுத்துகிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்டு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. மார்னிங்க்கு ஒரு 2 சப்பாத்தி போதும், மத்தியானத்துக்கு 3 சப்பாத்தி போதும்னு சொன்னார். ஆஸ் யூஷுவல் எக்கை வந்துட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 சப்பாத்தி போட்டுட்டு லைட்டாக அது மேலே கீ விட்டுட்டு இந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். அண்ட் டைம் ஆனதுனால நிக்கிய எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அண்ட் லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அவர் வண்டி எடுக்கிறதுக்குள்ளே நான் கீழே போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதாங்க நான் இப்போது தேய்ச்ச அதாவது நான் இப்போ ரெடி பண்ண அந்த சப்பாத்தி மாவு அண்ட் வந்த ரிசல்ட்டு நல்லா உப்பிட்டு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்மளே கையில் பிசைஞ்சு பண்ணுறது ஓகே தான், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு வந்துட்டு டைம் டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் குயிக்காக நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு இதில் பிசைஞ்சிட்டு உடனே கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அண்ட் டோக்கிக்கு வந்துட்டு பிச்சு பிச்சு போட்டு பூரி மசாலாவை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டேன். நான் சப்பாத்தி மாவு பிசையும் போதே டோக்கி ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அன்றைக்கி விளையாடினதான், அதுக்கப்புறம் எப்பயுமே அவள் சப்பாத்தி மாவு வந்துட்டு விடுறதே கிடையாது. அண்ட் அவளுமே நல்லா குட்டி குட்டியாக நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதையெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி உருட்டி உருட்டி வச்சுருக்கா பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாவோடவே அவளுக்கு விளையாட்டு சரியாக இருந்துச்சு. என்னென்னு தெரியல, எல்லா குழந்தைங்களுக்குமே சப்பாத்தி மாவுனா அவ்வளோ பிடிக்கும். என் அக்கா பொண்ணு சான்விக்கும் வந்துட்டு இதுனா அவ்வளோ பிடிக்கும். பாய் డోర్ క్లోజ్ ఆగని గంట Hey, this is dad and mom. You know this? டோக்கிக்கு நாங்கள் அவளை விட்டுட்டு கிளம்புறோன்ற ஒரு பயமே இல்லை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பாய் சொல்லிட்டு கதவை போட்டுக்கிறா. இப்படி தான் அவள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற டைப் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சவுகார்பேட் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஏன்னா பிஃபோர் டே டைம் பத்தலை. அதனால் ஆண்டி வீட்லேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே குளிக்காமல் கிளம்பிட்டு சீக்கிரமாக போயிட்டு மத்தியானம் வரைக்கும் தானே இருக்கும் சவுகார்பேட். சண்டே ஆனால் 2-3 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கடைங்க வந்துட்டு இருக்கவே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் சண்டே வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, அந்த கடை ஓப்பனில் இருக்குன்னா போகலாம். கொஞ்சம் ரோடெல்லாம் காலியாக இருக்கும், உள்ளே நம்ம வந்துட்டு வண்டி கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் கொண்டு போகல, பட் செகண்ட் டே சண்டேக்கு நாங்கள் கொண்டு போனோம். ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. தெரிஞ்சு நிக்கிக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால ஒரு சாய் குடிச்சிட்டாங்க. இது கேரளா சாயா, இந்த சவுகார்பேட்டில் இது ஃபேமஸாக அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அண்ட் ஜெயின் டெம்பிள், சவுகார்பேட்டில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டெம்பிள் தெரியும். ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபார் மின் ஸ்ட்ரீட்டு. இதை சுற்றி தான் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த லெஹங்காஸ் கடை எல்லாமே நிறைய இருக்கும். அண்ட் நேற்று வந்துட்டு எனக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு எமர்ஜென்சி தான். இந்த சவுகார்பேட்டுக்கு கிளம்பி வரும்போது டக்குன்னு அந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். வீட்லேயே அப்லோட் பண்ணேன், பட் அப்லோட் ஆகலை போல். அதுக்குள்ளேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சவுகார்பேட்டில் க்ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து தான் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணி திருப்பியும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணதே. ஸோ அந்தளவுக்கு நான் அந்த வீடியோ என்ன பேசியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட யோசிக்காமல் டக்குன்னு போட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் த கரெக்ஷன். இப்போ அதை பண்ணிட்டேன். அதை நான் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட்
இவ்வளோ தாங்க சவுகார்பேட்டில் போனது. சவுகார்பேட்டில் இது ஸ்பெஷலாக நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. 30 ரூபா தான் இந்த என்ன மில்க் இது ஏதோ பாதாம் மில்க் போல் நான் பேர் கூட பார்க்கல. பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சவுகார்பேட்டில் பையனுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கணும், லைக் க்ரூம்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஸ்டைலில் லைக் குர்தாஸ் போலவோ இல்லை ஜிப்பா போல் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வாங்கணும்னா எங்கே வாங்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லுங்கள். அங்கே வந்துட்டு மாப்பிள்ளை, அதுக்கப்புறமா க்ரூம் தூம், இந்த 3மே நாங்கள் பார்த்துட்டோம். க்ரூம் அண்ட் மாப்பிள்ளையில் ஓகே. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னு எனக்கு ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் மறுபடியும் சவுகார்பேட்டுக்கு போனோம். பையனுக்கு வந்துட்டு இன்னும் செட் ஆகலை, அதனால் நாங்கள் மறுபடியும் செக் பண்ண போக போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கடை ஸ்பெஷலாக க்ரூமுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த மில்க் வந்துட்டு சீரியஸாகவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் லஸ்ஸி குடிச்சதை விட எங்களுக்கு இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வேறு என்ன சொல்லணும், தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு அதை அப்டேட் பண்ணதுக்கு. அண்ட் இன்னொன்று, நாளைக்கு டோக்கியோட பர்த்டே. அண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸாக, என் பர்த்டே தான் நெக்ஸ்ட் டே, அதாவது நாளைக்கு இல்லாமல் அடுத்த நாள் என்னோடய பர்த்டே. பட் அது வந்துட்டு எல்லாருக்குமே மறந்து போச்சு, ஈவன் எனக்குமே மறந்து போச்சு. ஜூலை 17 டோக்கி பர்த்டே அப்படின்றதுனால அந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ் மைண்டு அப்படியே இருக்குது. இதுதான் அவுட்புட்ங்க. அவங்க கொடுத்த மில்க்கு 30 ரூபாய் அஃபோர்டபுள் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.